புதுமையாலாம் எதுவும் செய்யலைங்க. குழந்தைங்களுக்கு முதல்ல பால் பழம் முடிச்சிச்சுன்னா பால் கொழுக்கட்டை செய்யணுமா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கும் ஸ்வீட் கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. அப்படி வரியா? அதனால் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவு, கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் நெய், 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை விட்டு கலக்கிக்கணும். சப்பாத்தி மாவு கலக்குவாங்களேங்க, அந்த மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி, அது ரொம்ப சூடாக இருக்கும் அந்த தண்ணி. அதனால் கை பொறுக்கிற மாதிரி சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிசைஞ்சு, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். 2 கையிலையும் சேர்த்து பண்ணி பார்த்தேன், வரலை. அதனால் ஒரு கையிலையே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டையாக நம்ம ரொம்ப பெருசாக உருட்டிடக்கூடாது. ரொம்ப பெருசாக உருட்டிட்டா வேக டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எவ்வளோ சின்னதாக உருட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக உருட்டிக்கங்க. சிற்பிகா வேறு இடையில எனக்கும் மாவு கொடுங்கம்மா, நானும் உருட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏற்கனவே ஒரு மாவு கொடுத்து அனுப்பிட்டேன். எடுத்துகிட்டு போய் நல்லா குழப்பி போட்டு வீடெல்லாம் இறச்சிட்டு மறுபடியும் நிற்கிறாங்க மாவுக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த மாவுன்னு இல்லை, எந்த மாவு எடுத்தாலும் இவங்களுக்கு இதே வேலை. இவருக்கு இதான் வேலை. ஒரு உருண்டையை சாமி கூடுற மாதிரி இவங்களுக்கு கொடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு போய் வீடெல்லாம் உருட்டி விளையாடுறது தான் இவங்களுக்கு வேலை. உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒரு கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணின்னு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உருண்டைங்க நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதை கட்டிப்படுறதுக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து ஊற்றிக்கிட்டேன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கட்டியாயிடும். அதனால் சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 to 15 நிமிஷம் நான் வேக விட்டேன். நல்லா இடையில எடுத்து வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேன். ஏலக்காவை தட்டி போடலாம், இல்லை தூள் பண்ணி வச்சுருக்கல அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா மாவு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். கொழுக்கட்டையெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அரிசி மாவில் தண்ணி ஊற்றி கலக்கி அந்த மிக்சர் கூடயே சேர்த்துக்கணும். அது லைட்டாக கட்டிப்படும். அப்போ கட்டிப்பட்டு வந்தோடனே இறக்கிடணும். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, வாங்க எடுத்துகிட்டு போய் டேஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். எங்கள் பாப்பா கிட்ட கொடுத்தேன். எங்கள் பாப்பா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த பலிகாடு யாரு? என் ஹஸ்பண்ட் தான். அவரோட ரியாக்ஷனை வச்சு அவர் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார்னு நினச்சிக்காதீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், அவர் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார்னு. ஆனால் இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். என்னடா சிரிக்கிற? வாய் மூடுடா. பெரிய பல்லழக. என்னங்க சொல்கிறதையும் சொல்லிவிட்டு சிரிப்பு வேற. சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு செஞ்சு தராளே, ஒரு மன ஆறுதலுக்காக நல்லா இருக்குன்னு சொல்லாமல் ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி விடுங்க, யாரும் என் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஐயோ, நம்ம செஞ்சதை வேஸ்ட் பண்ணாமல் ஆளுக்கு ஒரு உருண்டையாக கொடுத்து சாப்பிட வச்சு காலி பண்ணியாச்சு. சரி, கலந்த மாதிரி இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் என் வீட்டுக்காரர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். சரி விடுங்க, நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க. பாய்.